நேத்து நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல்ல நடந்த ஒரு மஞ்சு விரட்டு விழா. இந்த காவல் அதிகாரி பாத்தீங்கன்னா ஒரு கடை போட்டிருந்தவர், அதாவது இந்த உணவுப் பொருட்களை கடை போட்டிருந்த ஒரு ஐயாவோட கடையை வந்து சூக்காலால எட்டி உதச்சு நாசம் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை போட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவர் யாரு, என்ன நடந்துச்சுன்றத தெளிவா சொல்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சர்க்கிள்க்கு உட்பட்ட நெய்வாசல் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சு விரட்டு விழா நடந்தது. அங்க பெர்மிஷன் வாங்கின இடம், அதாவது பெர்மிஷன் வாங்கின மஞ்சு விரட்டு விழா நடக்கிற இடம் போக ஒரு சில இடத்துல கேட்பாரு இல்லாம அவங்க வாட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு மாடை ஊத்து விட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்காம இங்கிட்டு மஞ்சு விரட்டுக்கு மாடை ஊத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சு காவல் அதிகாரி செந்தில்குமார் அங்கிட்டு வராப்ல அந்த நேரத்துல தான் அந்த முதியவர் கடை போட்டிருக்கத பார்க்க பெர்மிஷன் வாங்கி மஞ்சு விரட்டு அங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்ன கடை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாடை ஊத்து விட்டவங்க மேல உள்ள கோவத்தை அந்த முதியவரோட கடையில காட்டியிருக்காங்க. அவரோட கடையை வந்து காலால எட்டி உதச்சு கடையவே துவம்சம் பண்ணிருக்காங்க. மேட்டர் என்னன்னா, அவர் அந்த இடத்துல கடை போடக்கூடாதுன்னா மஞ்சு விரட்டு நடக்கிற இடத்துக்கு போய் கடை போடுங்கயா, இங்க இருந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுவிட்டு அவரோட கடையை போய் எட்டி உதச்சு அவரோட பொழப்புல மண்ணள்ளி போட்டிருக்காப்ல இந்த காவல் அதிகாரி. இந்த ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆகி பல பேர் கண்டனம் தெரிவிச்சதுனால இப்ப இந்த திருமயம் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற விதமா அவரை காத்திருப்போர் பட்டியல்ல மாத்திருக்காரு ஐஜி. காத்திருப்போர் பட்டியல்ல மாத்துறது ஒன்னும் பெரிய கடுமையான தண்டனை இல்ல அப்படின்னா சர்வீஸ்ல இது ஒரு பெரிய பிளாக் மார்க். கரண்ட்ல அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷனும் ஒதுக்கப்படாது, எஸ்பி ஆபீஸ்ல இருப்பாங்க. இது தேவையில்லாத வேலை. மாட அவுத்து விட்டவங்க மேல கோவம் வந்தாலும் அதை எங்க காட்டுறதுன்னு தெரியாம இந்த முதியோரோட கடையில போய் காட்டியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, இயலாதவங்கள அடிக்கிறது.